ஆக்சுவலாக இன்றைக்கி திருச்சிக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருந்தார். வழக்கமாக வந்து அந்த வேனுக்குள்ளேருந்து எல்லாரையும் பார்த்து அப்படியே இந்த கண்ணாடிக்கு உள்ளேயே அப்படியே கை காமிச்சிட்டு இருப்பார். முதல் முறையாக அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகள் எல்லாம் தாண்டி அந்த ஓப்பன் வேனில் மேலே வந்து ஒரு கையை காமிச்சிட்டு வந்தது ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். என்னடா ஒரு அரசியல் தலைவர் ஒரு கதவை திறந்துட்டு கண்ணாடி வெளியில் வந்து கையை காமிக்கிறது ஒரு பெரிய சாதனையான்னு பல பேர் கேட்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு அது ஒரு பெரிய சாதனைங்கிற அளவுக்கு தான் அவருக்கு சுத்து போடுறீங்க. ஆக்சுவலாக தேர்தல் ஆணையமே நீ வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது, நீ அந்த கதவை திறந்து கையை நீட்டக்கூடாது அப்படின்லாம் விதிகள் போடுது. அப்போ அதை மீறுவது தான் சரின்னு நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். அரசு சொல்லும், காவல்துறை சொல்லும், உங்களை பார்க்க வர்ற மக்கள் ஏன் முண்டி அடிச்சுட்டு நிற்கிறான்னா உங்கள் முகம் தெரியாததுனால தான் முண்டி அடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனு கொடுங்க, எல்லாரும் மாதிரியும் எனக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் ஓப்பன் வேனில் வெளியில் பார்த்து மக்களை பார்த்து கையை அசைப்பதற்கு எனக்கு சுதந்திரத்தை கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க, கொடுக்கலன்னா அதை மீறுங்க அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். ஒருவேளை அதை காதில் வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரியல. நம்முடைய வீடியோக்களை அவர் பார்க்குறதா அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் என்கிட்ட ஒரு முறை சொன்னார், சார் வந்து உங்கள் வீடியோலாம் பார்க்குறாரு அப்படின்னு. ஒருவேளை அதெல்லாம் பார்த்ததுனால வந்த விளைவான்னு தெரியல. அவர் இன்னைக்கு அந்த வேலையை அவர் செஞ்சார். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.